வணக்கம். இது படசென்னை. இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 தொடர் ஐ லவ் எல்ஏ ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மாயாவுக்கு பிறந்த நாள். அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் டிலனும் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் பல் தேய்க்கும் போது அவங்க வேலை பத்தி பேசுறாங்க. அவங்களோட பர்சனல் விஷயங்களையும் பேசுறாங்க. டிலன் ஒரு போட்டோ பத்தி சாதாரணமா பேசுறான். அப்புறம் மாயா கோவப்படாம இருக்க அவன் உடனே பின்வாங்குறான். அன்னைக்கு காலையில மாயா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் சார்லி, அலானிய சந்திக்கிறா. நியூயார்க்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அவளோட பழைய ஃப்ரெண்ட் டெலுலா பத்தி பேசுறாங்க. டெலுலாவை மாயா கண்டுக்காம இருக்கணும்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க. சார்லி மாயா கிட்ட அவளை பிளாக் பண்ண சொல்றான். ஆபீஸ்ல மாயா அவளோட பாஸ் கிட்ட ப்ரொமோஷன் கேட்கறா. ஆனா அவளை கண்டுக்கவே இல்லை. இன்ஃப்ளூயன்சர் டெலுலா ஸ்டீலோட மேனேஜ்மெண்ட் அனுபவம் பத்தி சொல்றா. ஆனா அவளோட பாஸ் அதை நம்பல. ஆபீஸ்ல ஒரு மோசமான நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் அவளோட அபார்ட்மெண்ட்ல அவளை சர்ப்ரைஸ் பண்ண டெலுலா காத்துட்டு இருக்கிறத பாக்குறா. டெலுலா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை சந்திச்ச கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது டிலன் எஸ்கேப் ஆகுறான். பேசும்போது சின்ன சின்னதா குத்தி காட்டுறா. அலானி தான் டெலுலாவை பிறந்த நாள் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரியுது. அதனால மாயா மனசு இல்லாம அவ கூட ஊர் சுத்துறா. பார்ல கியூல நிக்கிறாங்க. மாயா அவளோட பாஸ் அவளோட ஃப்ரெண்டுன்னு போய் சொல்றான். அப்புறம் டெலுலா அவளை கியூ கட் பண்ண சொல்றான். மாயா பயங்கரமா மொக்க வாங்குறா. ஆனா டெலுலா ஓனரை சந்திக்கிறா. ஓனர் அவங்களுக்காக ஒரு டேப் ஓபன் பண்ண ஒத்துக்கிறாரு. மாயாவால பர்த்டே ஷாட்ஸ் தவிர்க்க முடியல. மறுநாள் காலையில ஹேங் ஓவர் ஆகி எந்திரிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லேட்டா போறா. டெலுலா மேல இன்னும் கடுப்பா இருக்கா மாயா. மாயா ஹேங் ஓவரா இருக்கிறப்பவே டெலுலா சார்லியும் மல்லுக்கு நிக்கிறாங்க. ஒரு நடிகையோட மகள் அலானி பலன்சியாகா பேக்க பாலசேட்ஸ் வீட்ல விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க. அவங்க பர்த்டே பிளான் பத்தி பேசுறாங்க. ஆனா டெலுலா டைமை மாத்த சொல்லி எல்லாத்தையும் மாத்திடுறா. ஒரு நாள் ஃபுல்லா ஒன்னா இருக்கிறதுக்கு பதிலா மாயா ஒரு பொய் வேலை எமர்ஜென்சி சொல்லி கிளம்பிடுறா. அலானியும் டெலுலாவும் பீச்சுக்கு போறாங்க. தனியா அலானி மாயா கிட்ட அவளும் டெலுலாவும் கர்மா அப்படி பிணைக்கப்பட்டவங்கன்னு சொல்றான். ரிசர்வேஷன் டைமை மாத்திட்டு ஒரு நாள் ஃபுல்லா காத்திருந்த பிறகு மாயா டிலனோட டின்னருக்கு கிளம்புறா. அவங்க டேபிளுக்கு போற வழியில டிலன் மாயாவை உற்சாகப்படுத்துறான். டெலுலா எப்படி இன்செக்யூரா இருக்கா, ஆனா மாயா அப்படி இருக்க தேவையில்லை. ஏன்னா அவ ஏற்கனவே ரொம்ப அற்புதமா இருக்கான்னு சொல்றான். அவங்கள டைனிங் ரூமுக்கு பதிலா ஒரு பிரைவேட் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா பிரபலமான டெலுலா அவங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா. மாயாவோட பாசையும் கூப்பிட்டு இருக்கா. ஏன்னா அவ ஃப்ரெண்டு தானே. ஒரே பிரச்சனை என்னன்னா அவங்க டெலுலாவுக்கு ஹாப்பி பர்த்டே பாடணும். ஏன்னா அவ தான் ஃபேமஸ். அவளோட பர்த்டேன்னு சொன்னான். மாயா கோவமா கிளம்பிடுறா. டெலுலா அவ பின்னாடியே போறா. வாக்குவாதத்துக்கு அப்புறம் எல்லா உண்மையும் வெளியே வருது. டெலுலாவோட வெற்றிக்கு முன்னாடி மாயா அவளோட ப்ரொமோஷனை பத்தி போய் சொல்றா. அப்புறம் டெலுலா தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டால வெளியே துரத்தப்பட்டு காசு இல்லாம வீடு இல்லாம இருக்கிறதா சொல்றா. அவனோட போன்ல பொண்ணுங்களுக்கு பிக்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்ததும் அவனோட உட்கார்ந்து யூரின் போற போட்டோவை ரெடிட்ல போட்டுட்டா. அப்புறம் டெலுலா எல்ஏக்கு மாறுறத பத்தி சொல்றா. மாயா டெலுலாவை மேனேஜ் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா வாழறதுக்கான அவங்களோட ஒரிஜினல் பிளானை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. பார்ட்டியில ஒரு ஸ்ட்ரிப்பர் மாயாவோட பாஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஷோ கொடுத்துட்டே இருக்கான். மாயா இப்போ அவளோட மேனேஜருங்கிறதால அவளுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும்னு டெலுலா சொல்றான். அவளோட பாஸ் உடனே ஒத்துக்கிட்டு ஸ்ட்ரிப்பர் இவங்க கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. மாயா டெலுலாவை தன்னோட சேர கூப்பிடுறா. ஆனா அப்புறம் சில பிக்சர்ஸ் எடுக்க போறா. காஃபி ஷாப்ல மாயா டெலுலா கிட்ட ஏஜென்சி பத்தி பேசிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் ஸ்டார் எப்படி இன்னும் ஃபேமஸ் ஆக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நியூயார்க்ல இருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட் அவளோட பலன்சியாகா பேக்கை திருப்பி கேட்டு டெலுலாவோட எல்லா சாமானையும் கீழே போட்டுடுறா. 2 பேரும் சத்தம் போட்டு சண்டை போடுறாங்க. அப்புறம் அதே ராத்திரி நடந்த சண்டைய பத்தி சொன்னதுக்கு அப்புறம் சார்லி அந்த பொண்ணுங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளோ பைத்தியமா இருக்காங்கன்னு பேசுறான் வீட்டுல. மாயா தன்னோட ஷர்ட்டை கழட்டி டிலனை மயக்கிறா. கதவு தட்டுற சத்தம் கேட்டதும் டெலுலா உள்ள வர சொல்லி ஹேங் அவுட் பண்றாங்க. அடுத்த நாள் வேலையில டெலுலா அனுப்புற மெசேஜ்னால மாயாவுக்கு வேலையில கவனம் சிதறுது. அவ கூட வேலை செய்யறவங்க ஃப்ரெண்ட் கூட வேலை செய்யறது கஷ்டம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சார்லி ஒரு ஃபேமஸ் ஸ்டார் மிமி ரஷ்க்கு ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கான். மிமி தன்னோட மியூசிக் வீடியோல அவ அம்மா கதாபாத்திரத்துல ஜெண்டாயாவை நடிக்க வைக்கணும்னு சொல்றா. சார்லி இதை கேட்டு சிரிச்சதுனால மிமி அவன் மேல கோவப்படுறா. அலானி அவளோட அப்பா கம்பெனிக்கு போறா. அங்க அவ கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸோட விபி ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அவளோட முதல் பாய் ஃப்ரெண்டு பத்தி பேசுறா. அது ஒரு சந்தோஷமான கதை இல்ல. வீட்டுல இருக்கும்போது டெலுலா போன் செக்ஸ்ல ஈடுபட்டுட்டு இருக்கும்போது டிலன் உள்ள வந்துடுறான்.
தன்னோட அப்பா கூட போன்ல பேசும்போது நியூயார்க்ல டெலூலா மேல வாரண்ட் இருந்தாலும் எல்லையில வேலை செய்யலான்னு மாயாவுக்கு அவ அப்பா உறுதிப்படுத்துறாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததும் டெலூலா பாலினா போலீஸுக்கு போன் பண்ணல. ஆனா இன்னைக்கு டின்னருக்கு வரான்னு சொல்றான். ஒரு பார்ல இருக்கும்போது சார்லி அவனோட கிளையண்ட் வேலையை விட்டு நீக்கிறா. அவ கொடுத்த ட்ரெஸ்ஸை அவன் கழட்டி அவகிட்டயே கொடுத்துட்டான். பாலினா எல்லாரையும் கோகைன் எடுக்க தூண்டுறா, இல்லனா புகார் கொடுப்பேன்னு மிரட்டுறா. அவளும் விரட்ட மாயா ஒரு நாடகம் பண்றான். டிலன் பாலினாவோட கிளீவேஜை பாக்குறதா சொல்லி அவ தற்கொலை பண்ண போறதா மிரட்டுறா. கோகைன் கொண்டு வந்ததுனால பாலினா ஜெயிலுக்கு போயிடுவாளோன்னு டெலூலா கவலைப்படுறான். பயந்து போன பாலினா கிளம்பிடுறான். பொண்ணுங்க அந்த நாடகத்தை பத்தி சிரிச்சு பேசுறாங்க. ஆனா பாலினா அதை காதுல வாங்கிடுறான். உடனே அவ லைவ் வந்து டெலூலாவை பத்தி பேசுறான். டெலூலாவுக்கு ஒரு புது ரெஸ்டாரண்ட்ல இருந்து இன்வைட் வருது. அந்த ரெஸ்டாரண்ட் அவன் மீட் பண்ண செஃபோடது. அவளும் அலானியும் ஐவி ஹேங் ஓவர் கியூர் போட்டு கொண்டாடிட்டே இருக்கும் போதே பாலினா டெலூலாவை பத்தி பேசுற வீடியோவை பார்த்துட்டு தடுமாறி போறாங்க. மாயா அவ அப்பா கூட பேசிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ பாக்குறான். உடனே ட்ரெட்மில்ல இருந்து குதிச்சு அலானி வீட்டுக்கு போறான். போற வழியில சார்லிக்கு கால் பண்றான். எல்லாரும் அலானி வீட்டுல சேரும்போது சார்லி அவனோட ஃபேவரைட் காபி கடையில வரிசையில நிக்க விடலன்னு புலம்புறான். இது அவனோட முன்னாள் கிளைண்டால வந்த பிரச்சனை. மாயா டெலூலா கமெண்ட் செக்ஷன்ல சண்டை போடாம தடுக்க பாக்குறான். அவளை தடுக்க அலானி டெலூலா போன தண்ணிக்குள்ள போட்டுடுறா. மாயா 24 மணி நேரத்துல எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றான். ஆபீஸ்க்கு போற வழியில மாயா புதர்ல வாந்தி எடுக்கிறான். ஆபீஸ்ல மாயாவும் அவளோட பாஸும் ஒரு ஃபிக்ஸர் மீட் பண்றாங்க. அந்த ஃபிக்ஸர் டெலூலா ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு ரீஹாபுக்கு திரும்பி போகணும்னு சொல்றான். அப்பதான் அவளோட ட்ரெஸ்ஸம் ஸ்பான்சர்ஷிப் டீலை காப்பாற்ற முடியும். அவளோட மரியாதை போனா கூட பரவாயில்லன்னு சொல்றான். மாயா இதை எதிர்க்க பாக்குறா. ஆனா அவளோட பேச்சை யாரும் கேட்கல. அன்னைக்கு சாயங்காலம் டிலன் ஸ்கூல்ல நடக்கிற பேக் ஷேர்ல மாயா ஹெல்ப் பண்றா. மத்தவங்க டெலூலாவோட டின்னருக்கு போறாங்க. பாலினா இன்னும் நிறைய வீடியோ போட்டு டிராமாவை கண்டினியூ பண்றான். ஒரு வீடியோல டிலன் பேக்ரவுண்ட்ல கோக் போட்டுட்டே இருக்கான். அவன் உடனே ஒரு மீம் ஆகிடுறான். ஸ்கூல் பிரின்சிபால் அவனை வரப்போற நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்றாரு. டெலூலாவை தேடி போறதுக்கு முன்னாடி மாயா டீலன் கிட்ட சார்லி கிட்ட இருந்து ட்ரக்ஸ் வாங்கி தர முடியும்னு சொல்றான். ரெஸ்டாரண்ட்ல விருந்தினர்கள் டெலூலாவை அடையாளம் கண்டு அவ பதட்டப்படும் போது வீடியோ எடுக்கிறாங்க. அவளை அழைச்ச செஃப் டெலூலா வென்யூ புக்கிங் டேப்லெட்ல இன்டர்நெட் செக் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறத பாக்குறான். சில்மிஷத்துல இருந்து பயத்துக்கு மாறின சில தருணங்களுக்கு பிறகு மாயா டெலூலா கூட ஒரு புது பிளான் பத்தி பேச குறுக்கிடுறான். அவங்க இடத்துக்கு திரும்பி வந்ததும் அலானிக்கு பாலினாவோட குடும்பம் பத்தி திடீர்னு ஒண்ணு ஞாபகம் வருது. அவங்க ஒரு காலத்துல ரைக்கர்ஸ் ஐலாண்ட சொந்தமா வச்சிருந்தாங்க. இப்போ கெமிக்கல் வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க. டெலூலா உடனே அவளோட சொந்த வீடியோ வெளியிடுறா. அடுத்த நாள் இன்னும் நிறைய பேர் பாலினாவுக்கு எதிரான வீடியோ போடுறாங்க. நண்பர்கள் அவங்களோட ஜீனியஸ் தீர்வை கொண்டாடுறாங்க. அலிசா மெசேஜ் பண்றா, டெலூலா அவளோட ட்ரெஸ்ஸம் டீல இழந்துட்டா. ஆனா பலன்சியாகா டெலூலாவோட அட்ரஸ் கேட்டு ஒரு புது பேக் அனுப்ப போறதா மெசேஜ் பண்ணியிருக்கு. டெலூலாவுக்கு பலன்சியாகால இருந்து புது பேக் கிடைக்குது. கூடவே ஒரு பிரபலமான பார்ட்டிக்கு இன்வைட்டும் வருது. டெலூலாவும் குவென்லினும் உடனே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்கன்னு டெலூலா உறுதியா இருக்கா. இது மாயாவோட தன்னம்பிக்கையை பாதிக்குது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது மாயா டெலூலாவோட பிராண்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு வர நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும்னு சொல்றா. ஆனா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கண்டுக்கல. இப்போ டெலூலா அலானி வீட்ல தங்குறதால மாயா எல்லா பிஆர் பொருட்களையும் அவளோட அட்ரஸ்க்கு அனுப்பலாம்னு சொல்றான். புது அட்ரஸ் வெளியானா ஸ்டாக்கர் பிரச்சனை வரலான்னு டெலூலா கவலைப்படுறா. ஆனா மாயாவுக்கு ஸ்டாக்கர் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ யாரும் இல்ல. பார்ட்டி எலைஜா வுட்டோட வீட்லன்னு தெரிஞ்சதும் அலானி பயங்கரமா பதட்டமாகறா. காலேஜ்ல ஒரு முறை அவனை கொஞ்ச நேரம் மீட் பண்ணதுல இருந்து அவன் மேல கிரஷ் வந்துருச்சு. பார்ட்டியில குவென்லின் மாயாவை பிடிக்காம டெலூலாவை அவகிட்ட இருந்து பிரிச்சு மேனேஜர் இன்வால்வ் ஆகாமலே ஒரு டிக்டாக் பண்ண சம்மதிக்க வைக்கிறான். மாயா அலானியோட எலைஜா வுட் வீட்டை நோண்டிட்டு இருக்கும்போது கவனத்தை சிதறடிக்கிறான். அவங்க அறைகளை செக் பண்ணிட்டு போகும்போது அவர் சிம்ப்சன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு முடிவு பண்ணி அவங்க உள்ள போறாங்க. இதுக்கிடையில சார்லி லூகாஸோட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் தனக்கு சிக்னல் கிடைப்பதாக நம்புறான். ஆனா அந்த பையன் ஸ்ட்ரெயிட், கத்தோலிக் மற்றும் எல்லையில புது நண்பர்களை தேடுறான்னு தெரிய வருது. அவன் ஒரு திறந்த மனசு படைச்ச ஆள், அவ்வளவுதான். அவங்க ஐஸ் வாங்க போறாங்க. சார்லி அவங்க பயணத்துல கஷ்டப்படுறான். ஆனா அவனோட புது நண்பனுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. மேலும் ஒரு ஸ்டைலிஸ்ட தேடுறான்னு தெரிஞ்சுக்கிறான். குவென்லின் டெலூலாவை அவளோட டிக்டாக் ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அங்க வீடியோ கட் பண்றதுக்கு ஸ்டாஃப் ரெடியா இருக்காங்க. அவ உருவாக்குற எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். ஒரு வீடியோகிராஃபர், ஒரு காஸ்டியூமர் மற்றும் பல டஜன் போன்களில அவளோட கிளிக் ஃபார்மை கண்காணிக்க ஒருத்தர் கூட இருக்காங்க. எல்லாமே தொடர்ந்து லைக்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு.
குவென்லின் டிக்டாக்க பெர்ஃபெக்டா செய்ய முயற்சி பண்றா. அதனால அவ திருப்பி திருப்பி படமாக்குறா. மேல அலானியும் மாயாவும் எலைஜாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் எப்படி அவரோட மெமரி பேலஸ் பயன்படுத்துறாருன்னு விளக்குறாரு. அவங்கள ரோப் அணிஞ்சு படுக்கையில உட்கார சொல்லும்போது அவரு ஒரு ட்ரீஷம்க்கு இன்வைட் பண்றதா நினைக்கிறாங்க. ஆனா அவங்க ரெடியாகி வெளியே வரும்போது எலைஜா அவரோட ரோப்ஸ் அசுத்தமாகி விட்டதா பயந்து போறாரு. ஏன்னா அவங்க அதை மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இப்போ அதை அழிக்கணும். பெண்கள் அங்கிருந்து தப்பிச்சு குவென்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த டெலூலாவை பாக்குறாங்க. அவங்க ஷார்லிய வெளியே பாக்குறாங்க. மேலும் அவங்க எல்லாரும் ஒரு பயங்கரமான டிரைவரோட ஒரு கேப்ல ஏறி போறாங்க. டிலனும் மாயாவும் அவங்க வீட்டுக்கு கன் வாங்கலாமா வேண்டாமான்னு பேசிட்டு இருக்கிறாங்க. மாயா ஆபீஸ்ல கார் கம்பெனியோட டீல் போட்டுட்டு இருக்கா. டெலுலா டெஸ்ஸா கூட படுத்திருக்கா. அவளுக்கு கார் ஓட்ட தெரியாது. அதனால டெலுலா அலானிய கார் ஓட்ட கத்து கொடுக்க சொல்றா. லஞ்ச்ல அவ பாஸ் கூட இருக்கும்போது மாயா ஒரு டபுள் டேட்க்கு பிளான் பண்றா. ஏன்னா அவ பாஸோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி டீலன் பாட்டு எழுதுறதா சொன்னா. ஷார்லி, லூக்கஸ் மற்றும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றான் வேகாஸ்ல அந்த வேலை வாய்ப்புக்காக. அவங்க பிட்டு படம் பார்க்காம இருக்கிறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் பத்தி பேசுறாங்க. கார்ல போகும்போது டெலுலா சீக்கிரம் கார் ஓட்டுறதை விட்டுட்டு அலானிக்கு ஒரு டேட் செட் பண்ண ஹெல்ப் பண்றா. அலானி மறுபடியும் டிரைவ் பண்றா. ஷார்லி ஒரு விக் பார்ட்டியை விட்டுட்டு அவனோட புது பாஸ் மற்றும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓட போறான். இப்பதான் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவனுக்கு வாந்தி வருது. அவனை கிண்டல் பண்ண தயாரா இருக்கான். மத்தவங்க ஓடும்போது லூக்கஸ் மட்டும் பின்னாடியே நிக்கிறான். நண்பர்கள் ஒருத்தர் கேலி செய்ய மாட்டாங்க, சப்போர்ட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றான். அலிசாவோட வீட்டுல ஜெரமியும் டெலனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மாயாவோட பெர்ஃப்யூம் வாட ஜெரமிக்கு மைக்ரேன் தலைவலியை கொண்டு வருது. அவன் ரெஸ்ட் எடுக்க கிளம்புறான். அலானியோட வீட்டுல அவ டேட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஷார்லி, லூக்கஸ் மற்றும் பசங்களுக்கு குரூப் டெக்ஸ்ட் அனுப்பி தன்னைத்தானே மகிழ்விச்சுட்டு இருக்கான். டின்னர்ல டீலன் கிரில் பண்ற வேலையை எடுத்துக்க மாயா ரெஸ்ட் ரூமுக்கு போறா. துரதிருஷ்டவசமா ஜெரமி தூங்காம பிட்டு படம் பார்த்து கை அடிச்சுட்டு இருக்கிறத அவ பாக்குறான். கிச்சன்ல அலிசா ஜெரமி எவ்வளவு நல்லவன்னு பேசும்போது மாயா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கா. டிலன் நல்லவனாவும் முயற்சி பண்றவனா இருந்தாலும் அலிசா மாயாவை ஜெரமி மாதிரி ஒரு பையனை கண்டுபிடிக்க சொல்றான். வீட்டுல மாயாவும் டிலனும் அந்த ராத்திரி பத்தி பேசுறாங்க. அலிசாவுக்கு ஒரு லூசு பார்ட்னரா வச்சிருக்கிறதுக்கு மாயா வருத்தப்படுறான். டிலன் அந்த ஜோடிய பணம் மற்றும் லட்சியத்துல மட்டும் கவனம் செலுத்துறாங்கன்னு குறை சொல்றான். டிக்டாக்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது லூக்கஸ் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்ங்கிற நியூஸ் மாயா பாக்குறா. டெலுலா ஒரு சிப்ஸ் விளம்பரத்துக்காக ஷூட்டிங்ல இருக்கா. மாயா கிளையண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது டெலுலா ஒரு பொண்ணோட டேட் பண்றதா சொல்றா. அலிசாவும் மாயாவும் ஃபோர்ப்ஸ் போட்டோ ஷூட்டில் இருக்கிறாங்க. மாயா ஒரு ரிப்போர்ட்டருக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுக்கறா. பெண்கிற ஒருத்தன் கிட்ட இருந்து லஞ்ச் இன்விடேஷன் வருது. லூக்கஸ் இறுதி சடங்குல ஷார்லியையும் நண்பர்களையும் ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க. அவனோட முன்னாள் காதலன் ஆண்ட்ரூ அவனோட புது காதலனை காட்டிட்டு அப்புறம் அவன் நியூயார்க்குக்கு போறதா சொல்றான். ஷார்லி தன்னை தானே திசை திருப்பறதுக்காக ஜோக் பண்ணிட்டு இருக்கான். மாயா பென்னை லஞ்சுக்கு சந்திக்கிறா. அவன் அவளுக்கு பழக்கமானவன் மாதிரி இருக்கான். அவன் அலிசாவை பத்தி பேசுறான். அவ எப்படி அவளோட பழைய வேலையை இழந்தான்னு சொல்லிட்டு யாரையும் காயப்படுத்துறது பரவாயில்ல, அது ஆட்டத்துல விளையாடுறதோட ஒரு பகுதிங்கிற மாதிரி மாயாவை யோசிக்க வைக்கிறான். இறுதி சடங்குக்கு பிறகு ஷார்லி, டெலுலா மற்றும் அலானி ஒரு பெண் லெஸ்பியன்கள் சிப்ஸ் விரும்புறதா பிதற்றிக்கிட்டு இருக்கத பாக்குறாங்க. அவங்க சிப்ஸ் விளம்பரத்தோட ஒரு பெரிய பில்போர்ட்ல டெலுலாவை பாக்குறாங்க. அவளோட நண்பர்கள் கேலியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா டெலுலா மாயாவை கொல்ல தயாரா இருக்கா. குடிச்சிருந்த மாயா டிலனோட கேம் நைட் முடியறதுக்குள்ள வீட்டுக்கு வரா. டிலனோட பெண் சக ஊழியர் ஒருத்திய பார்த்ததும் அவளுக்கு பொறாம வந்துடுது. அதே சமயம் டெஸ்ஸா தன்னோட வீட்டுல சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த தன்னோட ஒரு சங்கடமான நியூஸ் கிளிப்பை காட்டி மன உளைச்சல்ல இருந்த டெல்லாவை சிரிக்க வைக்கிறா. அப்புறம் அவங்க வெள்ளை பெயிண்ட் கேன்களோட சிப்ஸ் சுவரோவியத்துக்கு போறாங்க. அலானியால சம்மதிக்கப்பட்ட ஷார்லி ஆண்ட்ரூவோட இருந்த தன்னோட செக்ஸ் டேப் எரிக்க ஒத்துக்கிறான். ஆனா கொஞ்சம் பார்த்ததும் அவன் லூக்கஸுக்கு டெக்ஸ்ட் பண்றான். ஆனா அது டெலிவர் ஆகல. அவன் லூக்கஸை இழப்புக்காக அழ ஆரம்பிக்கிறான். அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது மாயா கிளேரை பத்தி மறைமுகமா பேசி கேம் நைட்டை விசித்திரமா மாத்துறான். ரொம்ப சின்ன உடையில அவ மறுபடியும் குழுவுல சேர்ந்தப்போ எல்லாரும் ஏற்கனவே கிளம்பி இருந்தாங்க. எல்லாரும் கிளம்பின பிறகு மாயா கிளேரை பத்தி டிலனை தொடர்ந்து சீண்டி கோவமான செக்ஸுக்கு தூண்டுறா. அவளுக்கு அது கிடைக்குது. ஆனா அவ பெண்ணை கற்பனை பண்ணிக்கிறா. அது முடிஞ்சதும் உடனே அவ போன் எடுக்கிறா. மாயா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவளும் டிலனும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவன் நல்ல மனநிலையில இருக்கா. ஏன்னா அவளும் ஆபீஸ்ல உள்ள மத்தவங்களும் செலிபிரிட்டி மேக்கர், பார்மே டின்னர்,
ஹோஸ்டான ஆண்டோயின் வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க. முன்முயற்சி எடுத்து மாயா ஆண்டோயினை அன்னைக்கு சாயங்காலம் டெலுலாவுக்கு ஒரு மீட்டிங் செட் பண்ண முடியுது. தன்னோட சாதனையில சந்தோஷமா இருந்த மாயா டெலுலாவுக்கு கால் பண்ணி ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புறா. அவ அப்புறமா டெலுலாவை மீட் பண்றா. டெலுலா சிப்ஸ் விளம்பரத்துல வந்த ரிசல்ட்னால ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ தன்னோட பிராண்ட மறுபரிசீலனை செய்ய ஒரு படி பின்வாங்க விரும்புறா. ஆனா மாயாவுக்கு அதுல உடன்பாடு இல்ல. பியார் பாக்ஸ்களை திறக்கும் போது ஒரு கத்திய சுழற்றி அது தற்செயலா அவளோட கால் விரல்ல நேரா விழுந்துடுது. அவங்க ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. டெலுலா மாயாவை வீல் சேர்ல எமர்ஜென்சிக்கு கொண்டு போறா. ஷார்லிக்கு இப்பதான் ஏறுநெத்தி ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. துரதிருஷ்டவசமா ஒரு பஸ் விபத்தும் நடந்திருக்கு. அதனால அவங்க இன்னும் அதிக நேரம் காத்திருக்கணும். டெலுலா இதை மீட்டிங்கை தவிர்க்க ஒரு சாக்கா பாக்குறா. ஆனா மாயா அதை ஏத்துக்க மாட்டா. ரொம்பவும் தீர்மானமா இருந்த அவ ஸ்கூல் பஸ் விபத்துல சிக்கினவங்கள ஒருத்தரா நடிச்சு அனஸ்தீசியா வேலை செய்யறதுக்கு முன்னாடியே அவளை தைக்க டாக்டர் சம்மதிக்க வைக்கிறான். அதே சமயம் ஷார்லி ஹாஸ்பிடலுக்கு ட்ரெஸ் கொண்டு வர போறான். அவனோட ஸ்டுடியோல அவனோட முன்னாள் பாஸ் மிமி அவனுக்காக காத்துட்டு இருக்கா. அவளோட சங்கடமான மேடையில விழறதுக்கு காரணம் அவளோட தற்போதைய ஃபேஷன் டீம் தான். அவளோட லுக்கை மேம்படுத்த முயற்சிக்கும் போது இது நடந்துச்சு. இப்போ ஊன்றுகோல் உதவியோட இருக்கிற மிமி ஷார்லிய திரும்பவும் வேலைக்கு கூப்பிடுறான். அவனும் வேலையை ஏத்துக்கிறான். மருத்துவமனை காத்திருப்பு அறையில டெலுலா அலானி மற்றும் ஷார்லிய சந்திக்கிறா. 3 பேரும் மாயா கெட்ட வார்த்தைகள் கத்துற சத்தத்தை பின்தொடர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. கால்ல நடக்கக்கூடாது, இல்லனா கால் விரலை இழக்க நேரிடும்னு டாக்டர் வலியுறுத்த அவ டீம் உதவியோட வெளியேறா. ஆனா மாயாவை யாராலையும் தடுக்க முடியல. அலிசா மீட்டிங் ரத்து செய்யப்பட்டதா அழைக்கும் போது கூட சில கால் பண்ணி மாயா ஆண்டோயின் பத்தி தகவலை பெற்று அவங்க மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அலிசா ஆண்டோயினோட இருக்கதை அவங்க பாக்குறாங்க. மாயாவை தெளிவா ஒதுக்கி வச்சுட்டா. புத்துணர்ச்சியோட மாயா டேபிளுக்கு போய் டெலுலாவை அறிமுகப்படுத்துறா. தன் மனுறுதியை காட்ட அவ கால் கதையை பயன்படுத்துறா. அவரு உடனடியா அவங்கள டின்னருக்கு அழைக்கிறாரு. அவரு அடுத்த மீட்டிங்குக்கு கிளம்புறாரு. ஆனா டெலுலாவை கூட கூட்டிட்டு போறாரு. அவங்க ஃபேஷன் டிசைனர்களை பத்தி பேச தனியா விடப்பட்ட மாயா அலிசாவை எதிர்கொள்ளுறா. அலிசா அவளுக்கு ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்கிறா. மாயா அவ வாடிக்கையாளர்களுக்கு முன்னாடி ஏஜென்சியை வைக்க முடியாதுன்னு உறுதியா சொல்றா. கடைசியில வீட்டுக்கு வர இன்னும் ரத்தம் வடிஞ்சுகிட்டு இருக்கா. இப்போ வேலையும் இல்ல. அவ எல்லா குழப்பத்துல டிலனுக்கு கால் பண்ண கூட யோசிக்காம டிலனோட பெற்றோரோட சந்திக்க தவறிட்டா. எல்லாம் மாயாவை பத்தி தான் அவங்க சண்டை போடும்போது டிலன் ஒரு பையை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பிரேக் எடுக்கணும்னு சொல்றான். நியூயார்க் சிட்டியில மாயா, டெலுலா, அலானி 3 பேரும் இருக்காங்க. மாயா வேகமா நடந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க சிகரெட் பிடிக்கிறா. தான் பத்திரமா வந்துட்டதா டிலனுக்கு டெக்ஸ்ட் பண்றா. அவன் சும்மா ஒரு டம்ஸ் ஆப் அனுப்பிச்சதும் அவளுக்கு பயங்கர கோபம் வருது. அவங்க பிரேக்கப் ஆகல, சும்மா ஒரு பிரேக்ல இருக்கிறாங்க. டிலனை பத்தி பேசிக்கிட்டே பொண்ணுங்க ஃபோர்ம் ஃபிட்டிங்குக்கு போறாங்க. அங்க மாடல்ஸ்க்கெல்லாம் பயங்கரமா ஆடம்பரமான லுக்ஸ் கொடுக்குறாங்க. டெலுலா ஒரு பிளாக் வெல்வெட் ஸ்ட்ராப்லெஸ் ட்ரெஸ்ல இருக்கா. இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது போட்டிருக்கலாமேன்னு அவளுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம். ஆனா அவளை உடனே அமுக்கிடுறாங்க. அவ மாடல் கிடையாது, சும்மா சின்ன சின்ன வீடியோ போட்டுட்டு பொருட்களை திருடுற ஒரு இன்ஃப்ளூயன்சர் மட்டும்தான். மாயா உளவு பார்க்க சொல்லி அனுப்புனதால ஷார்லி டிலனை பார்க்க போறான். டிலன் அங்க மசாலாவை ஆராய்ஞ்சிட்டு எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிட்டு இருக்கான். மாயாவுக்கு எப்பவும் உறுதிப்படுத்துறவன் தேவைன்னு ஷார்லி ஞாபகப்படுத்துறான். ஆனா டிலன் போன எடுக்கும்போது ஷார்லி யோசிச்சு, இது உன்னால ஜெயிக்கவே முடியாத சிச்சுவேஷன். அவன் பதில் சொல்லலன்னா திமிரு, ஆனா பதில் சொன்னா அவன் போட்ட பவுண்டரிய மதிக்காத மாதிரி ஆயிடும்னு சொல்றான். நியூயார்க்ல மாயா பெண்ணை சந்திக்கிறான். பென் டெலுலாவை இன்சல்ட் பண்ணிட்டு மாயா கிட்ட செக்ஸ் நோக்கத்துல பேசுறான். பிரேக்ல இருக்கிறதோட பெனிஃபிட்ஸ் பத்தி மாயா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவங்க ட்ரிப் ஃபோர்ம் கம்பெனியால கவர் பண்ணப்படலன்னு சொல்றான். ஆனா பென் தன் கம்பெனி கார்டை கொடுத்துட்டு போனது அவங்களுக்கு வசதியா போச்சு. அவங்க 3 பேரும் குடிச்சு ஃபுல் போதை ஆகுறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மாயா மாதிரியே விக் போட்ட ஷார்லி டிலன் கிட்ட அவன் பிரச்சனைகளை சொல்றான். ஆனா அது சீக்கிரமா ஷார்லி ஆண்ட்ரூ பத்தி பேச ஆரம்பிக்கதா மாறுது. அப்போ பசங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசி ஒரு பாண்டிங் ஏற்படுத்துறாங்க. அடுத்த நாள் காலையில பொண்ணுங்க 2 பேரும் ரொம்ப பதட்டத்தோட எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி டாட்டூ போட்டிருக்காங்க. டெலுலா வேற ஒரு ட்ரெஸ் திருடினதால அவளோட டாட்டூ முழுசா வெளிப்படையா தெரியும். பயத்துல மாயா ஷார்லிக்கு ஃபோன் பண்ணி அட்வைஸ் கேட்கிறான். அவன் இன்னும் டிலனோட தான் இருக்கான். டிலன் மாயா கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அவ ஃபார்ம் பிரச்சனை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறான்னு கேட்டுட்டு பேசாம இருக்கான். ஹோட்டல்ல மினி பார்ல இருந்து குடிச்சிட்டு மாயா பெண்ணை பார்க்க தயாராகிறான். பெண் அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா
அவளோட செக்ஸ் பண்றதுக்கு பதிலா அவன் அவளை அசிங்கப்படுத்துறதுல சந்தோஷப்படுறான். கூடவே 380,000 சம்பளத்தோட ஒரு வேலையையும் அவளுக்கு ஆஃபர் பண்றான். நியூயார்க்ல வேற ஒரு இடத்துல அலானி தன் அப்பாவோட காதலியை கண்டுபிடிச்சு அதிர்ச்சி அடைகிறான். ஆனா டெனிஸ் அவ அப்பாவோட ஸ்டாக்கர். கதவை நோக்கி ஓடும்போது அவரை கத்தியால குத்துறா. ஆனாலும் அவ அப்பாவுக்கு கள்ள தொடர்பு இல்லைன்னு அலானி சந்தோஷப்படுறான். சார்லி டெலுலாவுக்காக ஒரு ட்ரெஸ்ஸோட நியூயார்க்குக்கு வரான். மாயா பென்னுக்கு வேலை செய்ய வேண்டாம்னு முடிவு பண்றான். ஏன்னா பென் அலிசா மாதிரியானா மசாஜினிஸ்டிக். சார்லி டெலன் மாயாவை மிஸ் பண்றான்னு சொல்றான். அப்புறம் ஆண்ட்ரூவை பார்க்க போறான். மாயா டிலனை கூப்பிட முயற்சி பண்றான். ஆனா அவன் எடுக்கல. ஏன்னா அவன் கிளேரோட பெட்ல இருக்கான். ஏரியால ஒரு ஸ்டாக்கர் இருக்கிறதால ரோடு எல்லாம் பிளாக் ஆயிருக்கு. அதனால டெலுலாவும் மாயாவும் டின்னர் போறதுக்கு மெட்ரோல போறாங்க. ஒரு எலி வச்சிருந்த ஒருத்தன் அவங்களை இன்சல்ட் பண்றான். அது மாயாவை லாஸ் ஏஞ்சல்ஸ் மிஸ் பண்ண வைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோகளை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் செய்யுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.